Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோவில் Laplace Transform ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் L of f of t divided by t அப்படிங்கிற ஃபார்மில் வந்து இந்த f of t யோட வேல்யூ cos at minus cos bt இப்படி வந்திருந்தால் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் L of f of t by t அப்படிங்கிற ஃபார்மில் வந்து இந்த f of tக்கு பதில் e power minus t minus cos t வந்தால் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் L of e power minus t minus cos t whole divided by t. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா L of f of t by tங்கிற ஃபார்மில் இருக்குது. f of tக்கு பதில் e power minus t minus cos t இருக்குது. சரிங்களா? இதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we know that L of f of t by t equal to integral s to infinity L of f of t ds. சரிங்களா? இப்போ L of e power minus t minus cos t whole divided by t இதோட வேல்யூ நமக்கு வேணும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. இங்கே f of t இருக்கிற இடத்துல இங்கே e power minus t minus cos t இருக்குது. அதனால் நான் இந்த f of t பதில் e power minus t minus cos tன்னு போட்டுருவேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு இன்டெக்ரல் s to infinity L of f of t that is e power minus t minus cos t dsன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன், இந்த எல்லை உள்ளே கொண்டு போக போகிறேன். இதுக்கும் உள்ளே கொண்டு போக போகிறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு integral s to infinity L of e power minus t minus L of cos t இந்த ds அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ எனக்கு இங்கே L of e power minus t யோட வேல்யூ தேவைப்படுது, L of cos t யோட வேல்யூ தேவைப்படுது. ரெண்டுக்குமே டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஆனால் L of e power minus atன்னா அதோட வேல்யூ 1/s plus aன்னு தெரியும். இப்போ இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே a இருக்கிற இடத்துல இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த a வர இடமெல்லாம் 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு L of e power minus t யோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? அதே மாதிரி L of cos tக்கும் டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஆனால் L of cos atக்கு ஃபார்முலா இருக்குது. இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே a இருக்கிற இடத்துல இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ a வர இடமெல்லாம் இங்கே 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு L of cos t யோட வேல்யூ வந்துடும். சரிங்களா? அப்போ L of e power minus t என்ன வரும் பாருங்கள், இங்கே a வர இடமெல்லாம் 1ன்னு போடுங்க. அப்போ L of e power minus t equal to 1/s plus 1ன்னு வந்துடும். ஸோ இந்த L of e power minus t பதில் நான் 1/s plus 1ன்னு போட்டுடலாம். இந்த மைனஸ் போட்டு இந்த L of cos t கண்டுபிடிக்கிற என்ன சொன்னேன், இதில் a வர இடமெல்லாம் 1ன்னு போடுங்கன்னு. அப்போ இங்கே a வர இடமெல்லாம் 1ன்னு போட்டிங்கன்னா L of cos t equal to s/s square plus 1 squareன்னு வரேன். நம்ம அதை விட s/s square plus 1ன்னு எழுதலாம். அப்போ இந்த L of cos t பதில் s/s square plus 1ன்னு போட்டுக்கலாம். இந்த ds அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் நான் இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு s பண்ணணும். இதை இன்டெகிரேட் பண்ணோன்னா log of s plus 1ன்னு போட்டுடலாம். ஆனால் இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இப்போ log of s square plus 1ன்னு நான் போடணும்னா இந்த இடத்துல ஒரு 2 வேணும். ஆனால் இங்கே அந்த 2 இல்லை. அந்த 2 நான் இதுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணாமல் இதுக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு 1/2 ஃப்ரண்டில் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ அந்த ஸ்டெப்பு என்ன பாருங்கள், ஈக்குவல் டு 1/2 ஃப்ரண்டில் போட்டு இது ரெண்டோடவும் 2 மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ இன்டெக்ரல் s to infinity இதோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2/s plus 1ன்னு வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இதோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2s/s square plus 1 இந்த ds அப்படியே வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே வந்துடும். இப்போ இன்டெக்ரல் 1/s plus 1 ds ஓட வேல்யூ என்னன்னா log of s plus 1. ஸோ நான் இந்த 2/s plus 1 எப்படி எழுதிக்கலாம்னா 2 into 1/s plus 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் 1/s plus 1 ds ஓட வேல்யூ log of s plus 1. ஸோ இப்போ 2 into log of s plus 1ன்னு வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே போட்டாங்க. இன்டெக்ரல் 2s/s square plus 1 ds ஓட வேல்யூ என்னன்னா log of s square plus 1. ஸோ இப்போ இன்டெக்ரல் 2s/s square plus 1க்கு பதில் நீங்கள் log of s square plus 1ன்னு போட்டுக்கலாம். இந்த லிமிட் s to infinity அப்படியே போட்டாங்க. சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா n log m அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது.
n log mன்னு இருந்தால் நம்ம அதை log m power nன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ 2 log s plus 1 இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம்னா log of s plus 1 the whole squareன்னு எழுதலாம். அப்போ அந்த ஸ்டெப் எப்படி மாறும் பாருங்க. ஈக்குவல் டு 1/2 இந்த டேர்ம் log of s plus 1 the whole squareன்னு மாறிடுறேன். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இந்த log of s square plus 1 அப்படியே வந்துடும். இந்த லிமிட் s to infinity அப்படியே வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு 1/2. இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா log m மைனஸ் log nங்கிற ஃபார்முலா இருக்குது. log m மைனஸ் log nங்கிறத நம்ம log of m by nன்னு எழுதலாம். இங்கே mக்கு பதில் s plus 1 the whole square இருக்குது. nக்கு பதில் s square plus 1 இருக்குது. அப்போ இதை log of m by n ஃபார்முலா எழுதுனீங்கன்னா என்னவாகும்? log of s plus 1 the whole square whole divided by s square plus 1ன்னு வந்துடும். இந்த லிமிட் s to infinity அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த டேர்மோட மீனிங் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு s வர இடமெல்லாம் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணணும். அப்புறம் எஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். மைனஸ் போட்டு எஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ நான் டைரெக்டாக எஸ்ஸுக்கு பதில் இன்ஃபினிட்டின்னு இங்கேயும் போட்டோன்னா அது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வந்துடும். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிறது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ அந்த டேர்ம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இதிலேருந்து எஸ்ஸை முதல்ல காமனாக எடுக்க போகிறேன். இதிலேருந்து எஸ் ஸ்கொயரை காமனாக எடுக்க போகிறேன். எடுத்திங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் இது ரெண்டுலேருந்து எஸ்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா எஸ் வெளியில் வந்துடும். இந்த இடத்துல 1 இருக்கும். இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும். இங்கே 1/sன்னு வந்துடும். இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். சரிங்களா? ஹோல் டிவைடட் பை இதில் எஸ் ஸ்கொயரை காமனாக எடுங்க. எஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா எஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ 1 இந்த ப்ளஸ்ஸு அடுத்து இங்கே 1/s ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? இந்த லிமிட் அப்படியே போட்டுங்க. சரிங்களா? இப்போ ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா ஏபி த ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலா இருக்குது. ஏபி த ஹோல் ஸ்கொயர்ன்றதுனா நம்ம அதை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது என்ன ஆகும்னா எஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 + 1/s த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடுறேன். ஹோல் டிவைடட் பை இந்த எஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 + 1/s ஸ்கொயர் இந்த லிமிட் s to infinity அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த எஸ் ஸ்கொயர் இந்த எஸ் ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். 1 + 1/s த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 1 + 1/s ஸ்கொயர் லிமிட்டு s to infinity-ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், எஸ் இடம்லாம் ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்புறம் எஸ் இடம்லாம் எஸ்ஏ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் 1 + 1/infinity எஸ்க்கு பதில் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா 1/infinity த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர். இன்ஃபினிட்டியை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டியே தான் வரேன். இப்போ இன்ஃபினிட்டினே போட்டுக்கலாம். மைனஸ் log ஆஃப் அடுத்து எஸ் இடம்லாம் எஸ்ஏ போட்டிங்கன்னா அதே டேர்ம் தான் வரும். ஸோ 1 + 1/s த ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 1 + 1/s ஸ்கொயர்னு வந்தோம். சரிங்களா? இப்போ எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0 நமக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள். ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் 1 + 1/infinity வேல்யூ 0ன்னு வந்துடும். இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஹோல் டிவைடட் பை 1 + 1/infinity வேல்யூ 0. சரிங்களா? இந்த மைனஸ் அப்படியே போட்டாங்க. log ஆஃப் இதில் என்ன பண்ணுங்கள், எஸ்ஸை எல்சியம் பண்ணுங்க. இங்கே 1 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 1க்கும் எஸ்ஸுக்கும் எல்சியம் என்னன்னா எஸ்ஸு. இப்போ எஸ்ஸை எல்சியம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். s × 1 s ப்ளஸ் 1 × 1 1ன்னு வந்துடுறேன். ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? ஹோல் டிவைடட் பை இது கீழே 1 இருக்கிறது அர்த்தம். 1க்கும் எஸ் ஸ்கொயருக்கும் எல்சியம் எஸ் ஸ்கொயர்னு வந்துடுறேன். சரிங்களா? எஸ் ஸ்கொயர் எல்சியம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். s ஸ்கொயர் × 1 s ஸ்கொயர் ப்ளஸ் 1 × 1 1ன்னு வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் 1 + 0 த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 1 ஸ்கொயர்னு வரும். அதோட வேல்யூ 1 தான். டிவைடட் பை 1 + 0 1 + 0 வேல்யூ 1. ஸோ 1/1ன்னு வந்துடுறேன். 1/1 வேல்யூ 1. சரிங்களா? மைனஸ் இந்த லாக் அப்படியே வந்துடுறேன். இந்த s + 1/s த ஹோல் ஸ்கொயருங்கிறத நம்ம s + 1 தி ஹோல் ஸ்கொயர் பை s ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த டிவைடட் பை இந்த s ஸ்கொயர் + 1/s ஸ்கொயர் அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த s ஸ்கொயர் இந்த s ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே வந்துடுறேன். log 1ஓட வேல்யூ 0ன்னு தெரியும். இப்போ இந்த log 1க்கு பதில் நீங்கள் 0ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் log ஆஃப்
இந்த டேர்ம் எஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு 1/2 இந்த மைனஸ் லாக் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுங்கிறத நம்ம -1 log of s plus 1 the whole square by s square plus 1 கூட எழுதிக்கலாம். சரிங்களா? அப்படி எழுதிட்டு இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா n log m அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கு. n log mன்னு இருந்தால் அதை நம்ம log m power nன்னு எழுதலாம். அப்போ இது என்னவாகும் பாருங்க, ஈக்குவல் டு 1/2 log of s plus 1 the whole square by s square plus 1 whole power -1. இது n log m. ஸோ லாக் எம் பவர் என் இந்த ஃபார்முலா வந்துடும். சரிங்களா? இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a/b ஹோல் பவர் -1ங்கிற ஃபார்முலா இருக்குது. a/b ஹோல் பவர் -1 இருந்தால் நம்ம அதை b/aன்னு எழுதலாம். இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/s ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட L of f of t by t டைப் ஆஃப் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருது. அடுத்த வீடியோவில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் 0 to infinity e power minus st f of t dt அப்படிங்கிற ஃபார்முலா வந்தால் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.